50 வாட்ஸ் 200 வோல்ட் என்ற ஒரு மின்சார பல்பானது 100 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டின் குறுக்கே இணைக்கப்படுகின்றது எனில் பல்பின் தற்போதைய திறன் எவ்வளவு? இப்போ நம்மக்கிட்ட பல்பின் தற்போதைய திறன் கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து 200 வாட் பல்பு. இந்த 200 வாட் பல்பை இப்போ 100 வோல்ட்டில் தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அதனுடைய திறன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்கும், அதனுடைய திறன் குறைஞ்சி தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, P actual is equal to V supply by V rated the whole square into P rated அப்படின்றது அதோட ஃபார்முலா. அப்போது V சப்ளை எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 100 வோல்ட்டு தான் நம்ம சப்ளை பண்ணியிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ரேட்டட் எவ்வளவு 200 வோல்ட்டு. அப்போ 200 வோல்ட் அதில் குறிக்கப்பட்டிருக்கு. ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு P ரேட்டடு எவ்வளவு அதில் இருக்கக்கூடிய பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 50 வாட்டு. ஸோ 50 வாட்டை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணோம்னா 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 1/2 அப்போது ஒரு 0.5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 0.5 ஸ்கொயர் இன்ட்டு 50, 0.5 ஸ்கொயர் இன்ட்டு 50. அப்போ 0.5 ஸ்கொயர் பண்ணோம்னா 0.25 இன்ட்டு 50 விச் இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 12.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய வாட் எவ்வளோ அப்படின்னா 12.5 வாட்ஸ். ரைட். இதோடைய பவர் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டில் அண்டு ஜேஇயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்ஸ் கேட்பாங்க. கடந்த 5 வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20 சம் பக்கம் கேட்டிருக்கிறாங்க. மொத்த பவர் ரிலேட்டடான சம்ஸையும் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.